கெவின் அப்படின்றவரோட டெட் பாடி அவங்களோட வீட்டு பின்பக்கமா கிடக்குது. அங்க அவன் பார்பிக்யூல ஏதோ சமைச்சிட்டு இருக்க நேரம் யாரோ அவனை கொன்னுறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் வராங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. போலீஸ் கெவினோட ஒய்ஃப், அவன் ஃப்ரெண்டு, வீட்ல வேலை செய்யற லேடிய புடிச்சு விசாரிக்கிறாங்க. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அவங்கள கொன்னிருக்காங்க. கெவினோட ஒய்ஃப் கிட்ட கேட்டதுக்கு, இந்த ஷூ டெய்லரோட ஷூ, இது பின்னாடி என் ஹஸ்பண்ட் பக்கத்துல கிடந்தது, அப்போ அவன் தான் கொன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லர் கிட்ட கேட்டதுக்கு, எனக்கு தெரியாது, நேத்து ஈவினிங் கெவின் கூட பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன், கெவின் ஒய்ஃபோட கம்மல் தான் அங்க இருக்குது, அவங்க தான் கொன்னு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்ல வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த 3 பேர்ல யாரு கவினை கொண்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் நான் பின் பண்ணி வைக்கிறேன். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட் முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் இன்னும் கமெண்ட் பண்ணலையோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் டெய்லர் தான் கொன்னது. ஏன்னா ஒரு ஷூ கெவினோட பக்கத்துல கிடந்திருக்கு. ஒரு கால் ஷூவை கழட்டிட்டு ஒரு கால் ஷூவோட அவன் வீட்டுக்கு போயிருப்பான். அவனை கொன்னுட்டு போகும்போது அவசரத்துல அவனோட ஷூ கழண்டு விழுந்திருக்கு. அவன் தான் கெவினை கொண்டிருக்கான். கரெக்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், யூ ஆர் பிரில்லியன்ட்.